நீலகிரி மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் தொடர்ந்து உதகையில் நிலச்சரிவு ஏற்பட்டால் உடனடியாக சீரமைக்க 2000க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள் தயார் நிலையில் உள்ளன. விரிவான தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட நாம் கேட்கலாம். வில்லியம், வணக்கம். நிலச்சரிவு ஏற்பட்டா உடனடியாக அதை சரி செய்ய அங்க மேலும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, என்ன நிலவரம்? வணக்கம். அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல தாழ்வு பகுதி காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இன்று முதல் 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் மேலும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக நேற்று முதலே மாவட்ட நிர்வாகம் இந்த மழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் 285 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் உதகை நகராட்சிக்குட்பட்ட 5 பகுதிகள், குறிப்பாக நொண்டிமேடு, எல்கில் உள்ளிட்ட 5 பகுதிகள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட கவுன்சிலர்கள் இன்று ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலக வளாகத்தில் சுமார் 2000 மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைத்துள்ளது. அதனை பார்வையிட்டனர். எங்கு இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுகிறதோ உடனடியாக அப்பகுதிக்கு சென்று ஜேசிபி வாகனம் மூலம் அந்த நிலச்சரிவை சரி செய்து அந்த பகுதிகளில் மணல் மூட்டைகளை அடிக்க நகராட்சி நிர்வாகம் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது. தகவல்களுக்கு நன்றி வில்லியம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.